வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் அடிப்படையில் ஜூன் மாதத்துக்கு உங்கள் மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலன் ஏற்படுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மிதுன ராசி, உங்களுடைய ராசி நாதன் புத பகவான். புதன் எதையுமே நளினத்தன்மையோடு ஈடுபடக்கூடியது புதன். நீங்கள் எதுலேயுமே சிங்க் ஆவீங்க. காற்று ராசி, உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் ஜூன் மாதம் ஃபுல்லாக உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார். மாபெரும் சுபர் உங்கள் ராசியில் இருக்கும்போது நீங்கள் பொலிவாக காணப்படுவீங்க. உங்கள் ராசி சுபத்துவம் அடையுது. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுடைய பஞ்சமாதிபதி, பஞ்சம விரையாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு தொட்டதெல்லாம் தாயமாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கோச்சார பிளானட் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார். நேராக உங்கள் ராசியிலே குரு இருந்து நேராக 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். இந்த ராகு மேலே அந்த குரு பார்வை விழுகும்போது தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஆசை ஏற்படும். சார், பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா, நல்ல பிஸ்னஸ்ஸு இன்னொரு தொழில் செஞ்சு அது மூலிமா பிஸ்னஸை நான் ஒரு முன்னேற்றத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படும். பிஸ்னஸை தொழிலை விரிவடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய ராசி நாதன் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலே வர்றதுனால உங்களுடைய அற்புதமான ஒரு இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். 3ஆம் இடத்துல கேது. இந்த ராகு கேதுகள் பொதுவாகவே உபஜயஸ்தானமான 3, 6, 11ஆம் இடத்துல வரும்போது சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவாங்க. ராகு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு இடத்துல வரனால சிறப்பாக செயல்படுவார். அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய 6ஆம் அதிபதி, 6 லாவாதிபதி 2ஆம் இடத்துல ஒரு சிறிய ஒரு நாட்களில் ஒரு நீச்சத்தன்மை அடைகிறாரு. அதுக்கப்புறம் 22ஆம் தேதிக்கு மேலே அவர் சிம்மமனைக்கு போயிடுவார். அந்த சிம்மமனைக்கு போகும்போது சிறிய காலமாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லை. அவர் நீச்சமாகிறது உங்கள் ராசிக்கு ஒரு மிக சிறப்பு தான். நட்பலனை தான் இந்த ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான். ஏன்னா 6ஆம் அதிபதி கெட்டால் தான் நம்மளுக்கு நல்லது. 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானாதிபதி வலுவிழக்கும் போது நம்ம வலுவாக இருக்கிறோங்கிறது சிறப்பான விஷயம். உங்களுடைய ராசி நாதன் ராசியிலே சஞ்சரிக்க போகிறாரு. குருவும் சேர்ந்திருக்கும் போது இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அற்புதமான நட்பலன் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் அடிப்படையில் கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசி நாதன் சந்திர பகவான், மனோகாரகன், மாதா காரகன், நம்மளுடைய தாய் ஸ்தானாதிபதி, உடல் காரகன். நம்மளுடைய உடல் எப்பேற்பட்ட சுகத்தை அடையுது, நம்மளுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருக்குதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த சந்திர பகவான். எமோஷனலை ஏற்படுத்துறது, மனசில் ஒரு பியூராக வச்சிருக்கக்கூடிய ஆள் இந்த கடகராசிக்காரர் நீங்கள் தான். உங்கள் தாய் மேலே மிகுந்த அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக இருப்பீங்க. உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் உள்ளே இருக்கார். இந்த மாதத்தில் தொடக்கத்திலிருந்தே அவர் போன மாதத்துலேருந்தே இந்த மாதம் வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார். 22ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்துக்கு போவார். அது வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்களுடைய 4க்கும் உண்டான அதிபதி, 10க்கும் உண்டான அதிபதி, சுக கர்மாதிபதியாக வருவார். உங்களுக்கு ஆதிபத்தியம், சிறப்பான ஆதிபத்தியம் கொண்ட அந்த செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கும்போது மிகுந்த ஐஸ்வர்யம் ஏற்படும். குரு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பஞ்சமாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி, உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த குரு பகவான் தான். 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நிறைஞ்ச தனலாபத்தை ஏற்படுத்துவார்.
பணம் மூலியமாக நல்ல செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையும். ஒரு வருஷம் நீடித்து 12ஆம் இடத்துல இருப்பார். அயன சயன போக சுகஸ்தானத்தில் வந்து அவர் சஞ்சரிக்கும் போது ஒரு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்து இந்த ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய பாக்யாதிபதி நேராக 12ஆம் இடத்துலேருந்து அந்த ராகுவை பார்க்கும்போது உங்களுக்கு தீராத வெளிநாட்டு ஆசையை ஏற்படுத்துவார். வெளிநாட்டில் போகணும் சார், நான் போயிட்டு வரணும், ஒரு சுற்றுலானாலும் நான் போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த ராகு பகவான் வந்து திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார். பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, பெக்லேசம், இந்த சீட்டு, லாட்டரி சீட்டு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியின் தனலாபம். உங்களுடைய எந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முதலீடு பண்ணாலும் திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலிமா உங்களுடைய ஷேர் வந்து நல்ல ஒரு கிராண்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ராகு பகவான். சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். தகப்பன் மூலியமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நீடித்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு தகப்பனால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஆகணும். அதேனால 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது குலதெய்வத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். போகவே முடியல சார் குலதெய்வத்துக்கு எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுக்கு குலதெய்வத்தை போய் அதில் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்து கேது தனஸ்தானத்தில் வந்து கேது இருக்காரே சார் அப்படின்னா வாக்கில் நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அதை செய்கிறேன் சார், இதை செய்கிறேன், உனக்கு நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு சுக்கிரன் லாவாதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் நல்ல வருமானம் ஏற்படும். நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். அவர் நேராக மேசத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறனால புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ஒரு வீடு சார், எனக்கு வீடு கட்டணுங்கிற ஆசையாக இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.